19வது IPL தொடருக்கான மினி ஏலம் வருகின்ற 16ஆம் தேதி துபாயில் நடைபெற இருக்கிறது. ரசல், மேக்ஸ்வெல் என அடுத்தடுத்து நட்சத்திர வீரர்கள் விலகுவதால் வெளிநாட்டு ஆல்ரவுண்டர்கள் கேமரூன் கிரீன், லியாம் லிவிங்ஸ்டன் ஆகியோருக்கு இந்த ஏலத்தில் டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கேமரூன் கிரீன் நல்ல ஃபார்மில் இருப்பதால் அவருக்காக கொல்கத்தா, சென்னை என இரு அணிகளும் 30 கோடி ரூபாய் வரை கொட்டி கொடுக்கலாம் என்று தெரிகிறது. இந்த நிலையில் IPL நிர்வாகத்தின் புதிய விதிமுறை காரணமாக 30 கோடி வரை கிரீன் ஏலம் போனாலும் அவருக்கு 21 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது IPL 2026 தொடருக்கு தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் இந்திய வீரர்களில் யார் அதிகபட்ச தொகைக்கு தக்க வைக்கப்பட்டுள்ளாரோ அந்த வீரருக்கு கொடுக்கப்படும் தொகை மட்டுமே வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிகபட்சமாக வழங்கப்படும் என BCCI முடிவு செய்துள்ளதாம். இந்த விதிமுறைப்படி 21 கோடி ரூபாய்க்கு விராட் கோலியை தக்க வைத்ததுதான் அதிகபட்சமாக இருக்கிறது. எனவே அதே தொகைதான் கிரீனுக்கு வழங்கப்படும் என்றும் மீதமுள்ள தொகையை பெங்களூரில் இருக்கும் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு வழங்கிட BCCI முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அத்துடன் இனிவரும் அனைத்து ஏலங்களுக்கும் இந்த விதிமுறையை அமல்படுத்தவும் BCCI முடிவெடுத்துள்ளதாம்.